அந்த படம் ரிலீஸுக்கு முன்னால அந்த கம்பெனிக்கு போனை போட்டு லேடி சூப்பர் ஸ்டார்னு போடுங்கன்னு ரொம்ப பிரஷர். பக்கம் பொண்டாட்டி, இன்னொரு பக்கம் புருஷன். ஆக்ட்ரஸ் நயன்தாரா ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் பொண்ணுங்க வளர்ந்தாவே யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது, எல்லாரும் பொறாமப்படுறாங்க, ஒரு சில பொண்ணுங்களும் ஒரு சில ஆண்களும். லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டம் நான் கேட்டு வாங்கினது கிடையாது. நான் நடிக்கிற படத்தோட டேரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர் கிட்டலாம் நான் சொல்லுவேன் இந்த மாதிரி லேடி சூப்பர் ஸ்டார்னு போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை அவங்க கேட்காம உங்களுக்கு மக்கள் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே டைட்டில் கார்டில் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஆட் பண்ணிடுவாங்க அப்படின்றது போல நயன்தாரா சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் பிரபல சினிமா விமர்சகரான வலைபேச்சு பிஸ்மி அவர்கள் நயன்தாரா பற்றி ஒரு திடுக்கிடும் உண்மையை போட்டு உடைச்சிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டத்தை அவங்களா கேட்டு எல்லார்ட்டையும் போட சொல்லி ரொம்பவே வற்புறுத்தியிருக்காங்க. குறிப்பாக ஓட்டு படத்தை டைரக்ட் பண்ண எஸ்ஆர் பிரபு கிட்ட நயன்தாராவும் விக்னேஷ்வனும் மாறி மாறி லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற டைட்டில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணாங்க. அவரும் ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுக்க முடியாமல் டேரக்டருக்கு ஃபோன் பண்ணி லேடி சூப்பர் ஸ்டார்னு போட்டு தொலைஞ்சிருப்பா, இவங்க எனக்கு கொடுக்குற டார்ச்சரில் என்னால் அடுத்த வேலையே பார்க்க முடியல அப்படின்றது போல் எஸ்ஆர் பிரபு சொன்னதாகவும், அதுக்கு டேரக்டர் இருந்துட்டு நயன்தாரா எனக்கு கொடுத்த டார்ச்சருக்கு நான் வந்துட்டு என்னோட படத்தில் அவங்களுக்கு லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு டைட்டில் கொடுக்க மாட்டேன் அப்படின்றது போல் அவர் திட்டவட்டமாக மறுத்துட்டாரு. மேலும் அண்ணாத்த, தர்பார் இந்த மாதிரியான படங்களில் நயன்தாரா என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத என்னால் ஆதாரப்பூர்வமாகவே வெளியிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வலைபேச்சு பிஸ்மி அவர்கள் சொல்லியிருக்காரு.